ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள். அது நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம வந்து வறுக்க போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கத்திரிக்காயெலாம் போட்டுடலாம். இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள எண்ணெய்லாம் போகும், கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் கலர் மாறினதும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன், துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதனால் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன், அது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்கதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மசாலா வடை போனதும் நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயெலாம் எடுத்து சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் கொத்தமல்லிலாம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.